பொறுத்த வரைக்கும் என்னதான் நாம் அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ நல்ல விடயத்தை சொல்லியிருந்தாலும் நல்ல கிளியராக விளங்கப்படுத்தியிருந்தாலும் வீடியோவை ஒரு வியூவர் ஒரு சப்ஸ்கிரைபரோ இல்லாட்டி அந்த வீடியோ பார்க்குறவங்களோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணுறது என்னமோ அந்த வீடியோட தம்ப்நெயிலை பார்த்து தான் எந்த அளவுக்கு அந்த தம்ப்நெயில் கவர்ச்சியாகவோ நல்ல விதமாக இருக்கோ அதை வச்சு தான் ஒரு வியூவர் வந்து அந்த வீடியோ பார்க்க எடுப்பாங்க. ஒரு தம்ப்நெயில் அந்த அளவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் உங்களோட வீடியோவோட அந்த நீளம் அகலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஒரு தம்ப்நெயிலில் அந்த நீளமும் அகலமும் இருந்தாகணும். ஸோ அதில் அந்த பிக்சல் சைட்டை வந்து நான் முன்னுக்கு இமேஜில் போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு வீடியோவுக்கு எப்படி தம்ப்நெயில் வந்து அப்டேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான். அதுவும் ஃபோனில் இலகுவாக எப்படி சிம்பிளாக ஒரு 10 செகண்டுக்குள்ளே தம்ப்நெயிலை அப்டேட் பண்ணலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த யூடியூப் ஸ்டூடியோ வந்து நம்ம பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் யூடியூப் சேனல் எந்த இமெயிலில் இருக்கோ ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லொகின் பண்ணிக்கொள்ளணும். லொகின் பண்ணதுக்கு பிறகு வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஷோ ஆகிற ஒரு வீடியோவில் நீங்கள் எதுக்கு தம்ப்நெயில் மாற்றணுமோ அதை கிளிக் பண்ணி அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் அடையாளம் இருக்கும். ஸோ அந்த பென்சில் அடையாளத்தை கிளிக் பண்ணுறது மூலமாக எடிட் பேஜ் ஒன்று வரும். அதாவது உங்களோட யூடியூப் வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் அந்த சாஃப்ட்வேரை வச்சு நாம எடிட் பண்ணலாம். இது வந்து கூகுளோட யூடியூப்பால் வழங்குற ஒரு சாஃப்ட்வேர், பாதுகாப்பானது, நம்பி செய்யலாம். இது ஏன்னா நான் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப்ல ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரேன் இது. ஸோ இதுக்குள்ள போய் நீங்க அந்த மேலே இருக்கிற அந்த பென்சில் அடையாளத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட தம்ப்நெயிலை எடிட் பண்ற ஆப்ஷனுக்கு வரும். ஸோ அதுல தம்ப்நெயிலையும் அதே மாதிரி ஒரு பென்சில் அடையாளம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா தம்ப்நெயிலுக்குள்ள வந்து எடிட் பண்ற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்குள்ள நீங்க போய் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய தம்ப்நெயிலை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்ப்நெயிலை நீங்க செஞ்சு வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு விரும்புற தம்ப்நெயிலை நீங்க தெரிவு செஞ்சு ஓகே கொடுக்கறது மூலமா உங்களை தம்ப்நெயிலை மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்து கூட உங்களுக்கு தம்ப்நெயிலை வந்து யூடியூப்பால உருவாக்கி தருவாங்க. ஸோ அதில் கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க தம்ப்நெயில் போடாட்டி அவங்க உருவாக்குற ஏதாவது உங்களோட யூடியூப் வீடியோவில் இருக்கிற ரெண்டமா இருக்கிற ஏதாவது போட்டோ இமேஜை தம்ப்நெயிலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உள்ளுக்கு போங்க, அந்த எடிட் லிங்க் கிளிக் பண்ணுங்க, அதில் எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து அட் ஆயிரும். நீங்க விரும்புற எந்த தம்ப்நெயில் வேணாலும் போகலாம். ஒரு 10 செகண்டுக்குள்ள மாத்திரலாம். உங்களுக்கு போன் இருந்தாலே காணும், போன்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் இருந்தாலே காணும், உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படாது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜம்சித் ஹாசன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கும், அதையும் போய் பாருங்க. இன்னும் பல வீடியோவில் அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ அதையும் எதிர்காலத்தில் பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கோன் நினைச்சிங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா தான் நான் புதுசாக போகிற வீடியோலாம் அப்டேட்டில் வரும். ஸோ எல்லா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. பாய்.